ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரச்சிதா ராஜேஷ் விளாக்ஸ். இன்றைக்கி வாங்க நம்ம கொலு பார்க்கலாம். இது வந்து என்ன செட்டு அப்படின்னா, நம்ம வைகை ஆத்துல அழகர் இறங்குறது அப்படியே தத்ரூபமாக இருக்குது. பார்த்திங்களா, செம்மையாக இருந்துச்சு. நம்ம எப்படி அங்கே வைகை ஆற்றுல பார்க்குறோமோ அதே மாதிரி ஆற்றுல அழகர் இறங்குறாரு. அது நம்ம தங்க குதிரையில் அழகர் உட்காந்து அந்த எல்லோரும் தூக்கிட்டு வர மாதிரி. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே தத்ரூபமாக இருக்காரா, செம்மையாக இருக்குது. அடுத்தடுத்து பாருங்கள். அடுத்து வந்து நம்ம அறுபடை முருகன். இங்கே பாருங்கள், முருகன் வந்து வீதி உலா வரும்போது எப்படி இருக்கும், காவடிலாம் தூக்கிட்டு வருவாங்க, எல்லோரும் வெளியே நின்று பார்ப்பாங்களே வீதியில் வர்றது, அந்த செட்டு இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே தத்ரூபமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முருகர் சிலை. முருகர் அப்படியே தத்ரூபமாக இருக்கார் பார்த்திங்களா, செம்மையாக இருக்கார். அப்படியே அந்த காவடி எடுக்கிறது இதெல்லாம். இது வந்து நம்ம வீட்டில் வச்சா கலசங்கள். அதுக்கு முன்னாடி வந்து அந்த கல்யாணத்தில் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, அந்த இது மொத்தம் 5 படி வச்சுருக்கோம் நம்ம. பாருங்க, அந்த கல்யாண செட்டு நம்ம சரஸ்வதி நடுவில் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம சாப்பாடு போடுறது. இது கார்த்திகை பெண்கள் வந்து சிவன்ட்டு இது பண்ணுறது. இது வந்து அஷ்டலக்ஷ்மி இருக்காங்க. இது வந்து சரஸ்வதி தேவி வீணையோடு இருக்காங்க பார்த்திங்களா. இது வந்து தஞ்சாவூர் பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இது வந்து கல்யாணத்துக்கு வந்து யானையோட வரவேற்பு, யானை வரவேற்று நம்ம கல்யாணம். இது வந்து இந்த ஐயங்கார் வந்து பொருட்கள் விற்பாங்க இல்லையா, வாணிபம் பண்ணுறது. இது வந்து கல்யாணம் பண்ணுற செட்டு. பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக அந்த புகை கூண்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கல்யாணம் மாரி அப்படியே தத்ரூபமாக நம்ம வச்சுருக்கோம். மதுரையிலேருந்துட்டு நம்ம மதுரை மீனாட்சி வைக்காமல் இருந்தால் எப்படி இருந்தால் மதுரை மீனாட்சி இருக்காங்க. இது வந்து சிவனுக்கு வந்து 11 தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது வெல்கம் கேர்ள் மாதிரி அது வரவேற்பது. இது வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோமோ அந்த இது, இந்த பார்க்கில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த இது. இது வந்து ஆஞ்சநேயர் வந்து அந்த இதை தூக்கிட்டு போகிறது மாதிரி. இங்கே பாருங்கள், தசாவதாரம். இந்தது பெருமாளோட தசாவதாரம். இது வந்து பார்க்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நம்ம பார்க்கு போனால் என்னென்னலாம் பார்ப்போன்னு. இது சும்மா சின்ன சின்ன ஸ்டாச்சு. இந்த கிருஷ்ணர் வந்து பிறந்தது, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் அந்த இது அப்படியே இருக்கும் அதில். இது மணி பிளான்ட் கீழே புத்தர் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து திருப்பதி ஏழுமலையோ அந்த கோபுரம், அப்படியே ஏழுமலைக்கு நம்ம போனால். இது வந்து பந்தி, சமபந்தி விருந்து, இல்லை கல்யாணத்துக்கு விருந்து போடுவோம் இல்லையா, அந்த இது வந்து இந்த வள்ளல் அந்த இது காஞ்சி சங்கராச்சாரியஸ் அவங்கள வச்சுருக்கோம். கடைசி நம்ம சரஸ்வதியோடு முடிக்கிறோம்.